வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோடு சைடில் கிடைக்கிற மாதிரி ஒரு சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நமக்கு என்னென்ன மசாலா தேவை, என்னென்ன ஆட் பண்ணுறோன்றத பார்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மைதா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லெமன் புழிஞ்சு வச்சுருக்குறாங்க, அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இதை கரைக்க போகிறோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணும்போது அதை ஊற வைக்கும்போது அதுலேருந்து தண்ணி ஸ்ப்ளிட் ஆகுங்க. அதனால் இந்த மாதிரி கெட்டியாக வச்சுட்டு இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அதனால் பொடியாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. சில்லிக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த சிக்கன் இது கூட ஆட் பண்ணி நல்லா அதில் மசாலா பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் கூட நீங்கள் ரெஸ்ட் கொடுத்துருங்க. ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. அதாவது ஒரு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க. அதில் 1 2 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தேவைக்கு போட்டு பொடிச்சு எடுங்க. எண்ணெய் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணி பொடிக்க வேண்டாங்க. அப்புறம் நம்ம எண்ணெய் அடுத்தடுத்து உடனே நம்ம நான்வெஜ் இது செய்ய மாட்டாங்க. அப்போ அதில் யூஸ் பண்ண முடியாதுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு சூப்பரான நம்ம ரோட் சைடு ரெஸ்டாரண்ட்களில் கிடைக்கிற மாதிரி ஒரு சிக்கன் 65 சிக்கன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. இது ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் 65. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.